3 நாள் ட்ரிப்பு செம்ம ஜாலியாக போச்சுல்ல. ஆமாடி, என் லைஃப்லேயே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு 3 டேஸ். என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அண்ட் பெஸ்ட்டு ட்ரிப். ஒரே ஒரு குறை தான், ட்ரிப்பு முடித்து ஒரு நாள் லீவ் விட்டுருக்கலாம், உடனே ஆஃபீஸ் வர வைக்கிறாங்களே. சே சே சே, நம்மளெல்லாம் ட்ரிப்பு கூப்பிட்டு போனதே பெரிய விஷயம், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி. ஹே, அதுக்கப்புறம் ட்ரிப்பில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லா ஃபோனில் இருந்தும் எல்லாருக்கும் வந்துடுச்சா? நான் குரூப் க்ரியேட் பண்ணியிருந்தேன்ல, அதை நான் சென்ட் பண்ணிட்டேன்ப்பா. நீங்களாம் சென்ட் பண்ணிட்டீங்கல்ல? என் ஃபோன்லலாம் ஃபோட்டோ நல்லாவே இல்லடி. நான் என் ஃபோன்லலாம் எதுவும் எடுக்கல, உங்கள் 2 பேர் ஃபோனில் தான் எடுத்தது. நீ ஷேர் பண்ணிட்ட, அவளை கேளு, நான் செக் பண்ணவே இல்லை. நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்கோம், அவள் என்னடி ஏதோ யோசனையிலேயே இருக்கா, ரெஸ்பாண்டே பண்ண மாட்டா. அதானே, என்ன மேடம் ஆன்னு பல்ல காட்டிட்டு எதையோ ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க போல இருக்கு. நிலா, ஃபோட்டோஸில் சென்ட் பண்ணிட்டியாடி? டாக்குமெண்ட் அமிச்சு நார்மலாக அமிச்சியா? பாரு, ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கிறத. என்னடி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ரியாக்ஷன் இல்லாமல் நிற்கிறா? அடியே ஏ நிலா, சொல்லுடி, ஏன் கத்துற? இங்கே தானே நிற்கிறேன். பர்றா ஏண்டி, உங்ககிட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பேசிகிட்ருக்கோம், ரியாக்ஷனே இல்லாமல் இருந்துட்டு கூப்பிட்ட உடனே ஏன் கத்துறேன்னு கேட்குற? ஏய், என்ன எப்படி கூப்பிட்டீங்க? எனக்கு எதுவும் கேட்கலையே. 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தீங்களா? சும்மா எதாவது சொல்லாதீங்க என்ன. ஆமாடி, நாங்கள் 2 பேரும் பைத்தியம், பேசி வச்சுட்டு உங்கள்கிட்ட சும்மா சொல்லிகிட்ருக்கோம். வேறு வேலை பார்த்தியா எங்களுக்கு? கரெக்டாக சொன்னேன். நீங்கள் 2 பேரும் பேசி வச்சுட்டு தான் சொல்கிறீங்க போல இருக்கு. போய் வேலை இருந்தால் பாருங்கள், போங்க. வேலை இல்லாதால் தான் இதெல்லாம் தோணுது. மறுபடியும் பாடுறா. ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்கடி. சும்மா நெய்ன்ட்டு இருங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுமா? லுக்கு இங்கே இல்லையே, லுக்கு வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கு. லுக்கு வேற எங்கேயும் இல்லடி, அங்கே பாரு, மேடம் லுக்கு ஸ்ட்ரைட்டாக அங்கே தான் இருக்குது. ரியாக்ஷனே இல்லை, அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டா போல. என்னடி நடக்குதுங்க? ஒன்றும் புரியல எனக்கு. உனக்கு ஏதாவது புரியுது? அதுக்கெல்லாம் நெட்ரிக் கார்டு வேணும்டி, உனக்கு இல்லை, எனக்கு புரியுது. எம்மா, நீ படம் ஓட்டினது போதும், அவர் ஒரு கேபினுக்கு போயிட்டாரு. கொஞ்சம் லுக்க மாத்துறீங்களா? யாரு? நான் யாரையும் பார்க்கலையே, யாரை சொல்கிறீங்க? நிலா, பச்சை குழந்தை கூட நம்பாதடி. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இப்படி பச்சையாக போய் சொல்கிறியே. ஏய், நான் என்னடி போய் சொன்னேன்? நான் எந்த போய் சொல்லையே. நான் எங்கேயும் பார்க்கல, யாரையும் பார்க்கல. யார் வந்தால் எனக்கு என்ன? நான் எதையும் பார்க்கல. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல. சபா, ஏன்டி எதாவது ஆஸ்கர் எதாவது ட்ரை பண்ணுறியா? நாங்கள் 2 பேரும் ஒன்று மாதிரி அடல்ட்டு தாண்டி, எங்களுக்கும் 22 வயசு ஆகுது. எங்ககிட்ட ஏமாத்துற பற்றியா? ஹேய், எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வேலை பார்க்க போகிறேன். ஏய் நிலா, என்னது இது ஃபேஸில்? ஏன் ஃபேஸ்லையா? எங்கடி, என்ன இருக்கு? ஏய், சீக்ஸில் பாருடி, 2 சீக்ஸ்லேயும் பாரு, தெரியலையா? சீக்ஸ்லையா? என்னடி இருக்கு? எதுவும் இல்லையே, என்ன சொல்கிற? ஏய், நீ வெக்கப்பட்டு உன் கண்ணு 2ம் நல்லா ஆப்பிள் மாதிரி ரெட்டாக சவந்து போயிருக்கு, அதுதான் சொல்கிறா. ஏய், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டே இருப்பீங்க. நான் போகிறேன், நான் போயிட்டு என் ஒர்க் பார்க்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்பா நிலா, என்னடி இப்படி வெக்கப்படுற? உனக்கு வெக்கலாம் ஃபஸ்ட்டு பட தெரியுமா? உனக்கு வெக்கப்பட தெரியும், எங்களுக்கு எப்போ தாண்டி தெரியும்? ஹே, கண் பண்ணி நான் அடிச்சிடுவேன், நீ ரொம்ப ஓட்டுற. நான் போகிறேன். இருங்க, எங்கே போகிறீங்க?
இன்னைக்கு எனக்கு கன்ஃபார்மாக ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். தெரியாமல் ஒரு இன்ச்சு கூட, எப்படி ஒரு இன்ச்சு கூட நான் விட மாட்டேனா இப்போது. அதானே எனக்கும் தெரியல நிலா. இத்தனை நாள் நான் கூட என் ஃப்ரெண்டு அப்புறாணி பாவம் எதுவுமே தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு உன் மூஞ்சில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுதேடி. சந்தியா, எப்போவும் ஃப்ரெண்ட் அப்படி தாண்டி, எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பாவம், நான் இன்னசென்ட்டு தான். இவ தான் இதை சொல்லி உனக்கு எடுத்து வச்சுருக்கா. நீ பேசுகிற கேட்காத, வா நம்ம ஒர்க் பண்ணுவோம். இவங்க குழந்த, நாங்கள் தான் என்னென்னமோ சொல்லி இவங்கள கெடுக்கிறோம். ஏய், இந்த வரலைங்க வேண்டாம், மரியாதை எனக்கு ஒன்று சொல்லிட்டு போ. என்னடி, என்ன வேணும் உனக்கு? நான் என்ன சொல்லணும்? நீ கேள்வியே கேட்கல, சொல்லுன்னா கேள்வி தானே. தோ இப்போ கேட்டுறேன். நீ இப்போது விஜய் சாரை தானே சைட் அடிச்சிட்டு இருந்த? நானா? விஜய் சாரா? விஜய் சார் இப்போ வந்தாரா என்ன? நான் பார்க்கவே இல்லையே. என்னடி சொல்கிற? நான் அவரை பார்க்கவே இல்லை. அவரை போய் நான் எப்படி சைட் அடிக்க முடியும்? ஐயோ நடிக்கிறாளே. இப்படி எதுக்கு நடிக்கிறதுல இருக்கட்டும். ஏன் ஒரு மாதிரி சிறுங்குற? என்னடி ஆச்சு உனக்கு? நிலா, என்னாச்சு? இன்னும் ஒரு மாதிரி வெக்கப்படுற, சினுங்கிற, நெளியிற, ஒரு இடத்துல நிற்க மாட்டியே. என்னடி நடக்குது? உண்மை சொல்லி தொலைடி. ஏய் சந்தியா, அங்கே பாருடி, அவளை என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கா வித்தியாசமா. ஐயோ, கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஹே நிலா, என்னமோ பண்ணிகிட்ருக்க தெரியல நீ. ஐயோ, என் ஃப்ரெண்டுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சாதாரண பைத்தியம் இல்லடி, சாதாரண பைத்தியம் இல்லை. ஏய், 2 பேரும் சும்மா இருங்கடி. ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? எனக்கு பைத்தியம்லாம் ஒன்றும் பிடிக்கல, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீங்கள் ரொம்ப பேசாதீங்க என்ன. நீங்கள் சும்மா இருங்க ஃபஸ்ட்டு. எனக்கு முதல்ல புரியலடி நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு. எனக்கு ஃபஸ்ட்டு நீ இப்படிலாம் பண்ணுறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்ன ஆச்சு? இதையாச்சும் சொல்லு, அப்போ தான் என் மரமண்டிக்கு புரியும். உனக்கே தெரியும்ல நான் கொஞ்சம் டியூப் லைட்டுன்னு. இவளாச்சு ஏதாவது புரிஞ்சுப்பா. எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. ஏண்டி, உனக்கு நிஜமாவே புரியலையா? இல்லை நீயும் நடிக்கிறியா அவளை மாதிரி? ஏய், நான் ஏண்டி நடிக்கணும்? சத்தியமாக புரியலடி. விகண்டடி பண்ணிகிட்ருக்கா. எனக்கு பண்ணுறதை பார்த்து சிரிப்பு வருது, மற்றபடி எனக்கு புரிஞ்சலன்னா சிரிக்கலை. நீ இவ்வளோ பெரிய டியூப்லைட்டாக இருப்பேன்னு நான் நினச்ச கூட பார்க்கல. ஏய், எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இல்தக்கா சையான்னு நினைக்கிறேன். இல்தக்கா சையாவா? அப்படின்னா என்னதுடி? ஏய், ஏதாவது பிரச்சனையா அவளுக்கு? ஏய், என்னை வச்சு காமெடி கீமெடி எதுவும் பண்ணலையே. சாச்சா, உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இரு, நான் அவகிட்ட கேட்டு அவள் வாயாலே சொல்ல வைக்கிறேன். ஐயம்மா, நீங்கள் தரையில் கோலம் போட்டது போதும், கொஞ்சம் என்ன பாருங்கள் மேடம், ஒரு 5 நிமிஷம்தான். ஐயப்பா, பார்த்துட்டா. ஏண்டி, அப்படி தானே உனக்கு இல்தக்கா சையா தானே வந்துடுச்சு? அப்படின்னா ஐயோ, 2 பேரும் சேர்ந்து என்னை வெறி ஆக்குறாளுங்களே. இங்கே பாரு நிலா, சந்தியாவுக்கு தெரியாதுன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்குவேன். அவன் நிஜமாலே இன்னசென்ட்டு. ஆனால் நீ அப்படி கிடையாது. இந்த நடிக்கிற வெள்ளாண்டு வச்சுக்காத, புரியுதா? உண்மையை சொல்ல, அவ்வளோதான் உன்னை இன்னைக்கு. நானும் இன்னசென்ட் தாண்டி, நானும் பாவம் தான். என்ன நம்ப மாட்டேற? நானும் மூஞ்சி பாவம் வச்சுக்கிட்டா? நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லன்னு வச்சுக்கேன், இன்றைக்கி உன்னை தூக்கிட்டு போய் வெளியே கடைசிடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நேராக கூட்டிகிட்டு போய் சம்மந்தப்பட்ட ஆளுமே நீ பாடிடுவேன். ஏன் அவன் கேட்குறதுக்கு பதில் தான் சொல்லி தொலையாண்டி. அது அப்படியான்னு எனக்கு தெரியலை. வேறு எப்படி தெரியுது மேடம்க்கு? ஹே, கலாய்க்காதடி நீ வேற. எனக்கு நீ சொல்கிற மாதிரி தானான்னு
ஓப்பனாலாம் சொல்ல தெரியல, ஆனால் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது. அவரை பற்றி மட்டும்தான் பேச தோணுது. அவர்கிட்ட போய் பேசணும், ஏதாவது ரீசன் சொல்லிட்டு அவர் கேபின்குள்ளே எப்படி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ கூட அவர் வந்தார்ல, அப்போ சுத்தமாக பிளாங்க் ஆகிடுச்சு. சுற்றி யார் இருக்கா என்ன இருக்கா எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். இப்போ எப்படி அவர் கேபின்குள்ளே போகலாம், என்ன ரீசன் சொல்லிட்டு போகலான்னு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, நான் நேற்றுலேருந்து சாப்பிடவே இல்லை, எனக்கு பசிக்கவும் இல்லை, டயர்டாகவும் ஆகலை, தூக்கமும் வர மாட்டுது. இதெல்லாம் என்ன எனக்கு தெரியல. சூப்பர், செம்ம, சிம்டம்ஸ்லாம் செம்மையாக பக்காவாக அக்யூரேட்டாக இருக்குது. சிம்டம்ஸா? என்ன சிம்டம்ஸ் டி? என்னாச்சு அவளுக்கு? ஐயோ, இந்த பால் டப்பா வேறு. ஆமாம், சிம்டம்ஸ் தான். மென்டல் ஆகிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் பக்காவாக இருக்குது. சரி, சொல்ல போறியா என்ன அவர்கிட்ட? ஹே, அவ்வளோலாம் இல்லடி. முதல்ல இது என்னன்னு நான் புரிஞ்சுக்கணும்ல. எனக்கு கொஞ்சம் அதுக்கான டைம் வேணும். நான் புரிஞ்சு ஃபஸ்ட்டு நான் இதை ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்தான் அதை பற்றியெல்லாம் நான் யோசிக்கணும். தெளிவாக தான் இருக்கேன். பட் நெளிகிற வளையிற குழையிற இதெல்லாம் தான் கொஞ்சம் பார்க்க முடியல. நீ விட்டால் என்னை ஓட்டியே சாவடிச்சிருவேன். நான் கொஞ்சம் கேபினுக்கு போகணும், கேபினுக்கு போயிட்டு வரேன். உன்னை யாரும் கூப்பிடவே இல்லையம்மா, நீங்கள் எதுக்கு கேபின் போகிறீங்க? அதெல்லாம் அப்படி தான். இனிமேல் கூப்பிடணும்லாம் அவசியம் இல்லை. எனக்கு தோணுச்சுன்னா நான் போவேன். போயிடு, தயவு செஞ்சு போயிடு. இந்த வெக்கப்படுறதுல இதெல்லாம் பார்க்க முடியல. கிளம்பு காத்துறட்டும். நிலா என்ன அப்படியே ஃப்ரீஸாக நிற்கிறாங்க? நிலா என்ன காது எதாவது அவுட் ஆயிடுச்சா? நிலா சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். என்ன விஷயம்? கேபின் வந்திருக்கீங்க? ஆமாம், என்ன விஷயம்? எதுக்கு வந்தேன்? ஐயோ, விஷயம் எதுவுமே இல்லையே, சும்மா தான் வந்தேன். என்ன சொல்கிறது? உங்களை தான். என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒரு ஷெடியூலில் கொஞ்சம் குழப்பம், அதை கேட்க தான் வந்தேன். அது கொஞ்சம் எனக்கு கிளாரிஃபை பண்ணுறீங்களா? ஓ சரி, ஓகே, என்னன்னு சொல்லுங்கள். ஐயோ, எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேனே, என்ன கேள்வி வேறு கேட்குறாரு. சரி, பண்ணதுலேயே திருப்பி கொலாப்ஸ் பண்ணி ஏதாவது கேள்வி கேட்போம். வந்துட்டோம், என்ன சொல்லி சமாளிக்க? சொல்லுங்க நிலா, என்ன வந்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க? என்ன டவுட்டு? இன்றைக்கான ஷெடியூல்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தீங்கல்ல சார் ஆல்ரெடி, அதில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் கிளியர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அதுவா? அது ரொம்ப சிம்பிள் நிலா. அது வந்து புரிஞ்சுதான் நிலா. கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஓகே தானே இப்போ? நல்லா புரிஞ்சுது. எல்லா கன்ஃபியூஷன்ஸும் கிளியர் ஆகிடுச்சு. ஓகே தென் ஃபைன். அப்போது ஷெடியூல் கொடுத்துருவீங்களே இன்றைக்கி? அது இன்னும் உங்களுக்கு ஒரு 10 minutes வந்துடும் சார். ஓகே குட். என்ன இன்னைக்கு நிலா பார்க்குற பார்வையும் சரியில்லை, ஆளும் சரியில்லை. எனக்கு என்னவோ இவளுக்கு டவுட் இருக்க மாதிரி தெரியல. வேணும்னே வந்தாலும் டவுட் இருக்குன்னு சொன்னான். ஆனால் எப்படி 10 minutes உங்களுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்கிறா? ஒன்றும் புரியல. எனக்கு அப்படி தோணுதா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? சரி, ஓகே சார், நான் கிளம்புறேன். போயிட்டு ஒரு 10 minutes உங்களை ஃபைல் அனுப்பிச்சிடுறேன். ஐயோ, இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வரல. சரி, சும்மா ஸ்லிப்பாகி பார்ப்போம் பிடிக்கிறாரான்னு. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நிலா, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை வீட்டுக்கு வந்து 2 hours தான் ஆகுதுடி.
காலையிலேருந்து அங்கே தான் இருந்தேன். ஆனால் உனக்கு இப்போ அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஏன் இப்படி இருக்கு உனக்கு? இது வேலைக்கு ஆகாது. கண்மணிக்கு கால் பண்ணுற வேண்டியது தான். சந்தி எதுக்குள்ள சரிப்பட்டு வர மாட்டா. கண்மணி தான் கரெக்டாக இருப்பா. ஐயோ, இந்த டைமில் எவனா ஃபோன் பண்ணுறது? என்ன கம்பெனிக்காரன் பத்திரிக்கைலாம் ஃபோன் பண்ணுறான்? என்ன நிலா ஃபோன் பண்ணியிருக்கா? என்னாச்சு? ஹலோ, சொல்லுடி. என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க? ஹே, தூங்கிட்டியா என்ன? தூங்கிட்டியாவா? ஏண்டி நல்லா தூங்கிட்டு இருந்தவளை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்குற? என்னடி பிரச்சனை உனக்கு? நீ தூங்கலையா? தூக்கமே வரலடி. அதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். எனக்கு ஒரு உதவியா? இந்த நைட்டில் என்ன வேணும்? என்ன தாலாட்டு பண்ணுமா? இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. எனக்கு தூக்கமே வரலையா. ஸோ 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 எனக்கு விஜய் சாரை பார்க்கணும். என்னம்மா சொன்ன நீ? யாரை பார்க்கணும்? ஏய், விஜய் சாரடி. உனக்கு என்ன தூக்கத்துலேயே இருக்கேன் இன்னும்? நீ எழுந்திரி ஃபஸ்ட்டு. என் கூட வா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இவளுக்கு முத்திடுச்சா? இந்த நைட்டில் எப்படி போகிறது? என்னடி பேசிகிட்டு இருக்க நீ? ஏய், உங்கள்கிட்ட தான் ஸ்கூட்டி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வா, நம்ம போய் பார்க்கலாம். உனக்கு வேணா நீ போய் பாரு. என்னையும் கூப்பிட்ற? என்னடி இப்படி சொல்லிட்ட? எனக்கு இருக்க ஃப்ரெண்டு நீ தானே. நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீயே ஹெல்ப் பண்ண எனக்கு வேறு யார்டி பண்ணுவா? ஏண்டி, சந்தியான்னு ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு ஃபோன் பண்ணியா? அவளை கேட்டியா? ஹே, அவள் பாவுண்டி. அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் ஒரு இன்னசென்ட்டு. அவகிட்ட நான் என்ன சொல்கிறது? அவள் இன்னசென்ட்டு. நான் மட்டும் என்ன லவ்வில் பிஹெச்டியே பண்ணியிருக்கேன்? நீயும் ஒரு மொரட்டை சிங்கிள் தான், அதில் தெரியும். ஆனால் நீ கொஞ்சம் பிரேவான பொண்ணுடி. எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அவள் கொஞ்சம் இன்னசென்ட்டு, பயப்படுவா. இதெல்லாம் கேட்டாலே அவள் தப்புன்னு சொல்லுவா. அதனால தான். எனக்கு வேறு யாரடி இருக்கா? இல்லை, நீ என்ன வேணால் பண்ணுமா. இந்த இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறது, கெஞ்சோன்னு நடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாது. என்ன என்னால் பார்க்க முடியல. இப்போ உனக்கு என்ன, நான் வரணும் அவ்வளோதானே. வரேன், வந்து தொலைக்கிறேன். ஐயோ, கண்மணினா கண்மணி தான். என் சல்லுடி நீ. சரி சீக்கிரம் வந்துடு. அண்ட் வந்து ஹார்னிக்கேன்னு அடிச்சு தொலைஞ்சிடாத. வீட்டில் மாற்றினா நான் பங்கம். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கோம்லாம் சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. உடல் தொடும் உன்னுடைய அழகை. ஐயோ ஐயோ, I like you, I like you. திரும்பி வந்தா மெல்ல விலகி செல்வா. I like you, I like you. இவ எப்படி இந்த நைட்டில் இங்கே வந்தா? என்ன ஒரு சத்தமாக இருக்கு? ஏய் ரேணு, ஏதோ சவுண்டு கேட்டுச்சுலடி. ஆமாம்மா, ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. அதான் நானே எந்திரிச்சு வந்தேன். என்ன சவுண்டு தெரியலடி. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. உங்கள் அண்ணன் யாரையோ பார்த்து ஹேன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அம்மா அம்மா, கொஞ்சம் அங்கே பாரேன். என்னடி ஆச்சு? ஏன் இப்படி முடிக்கிற? எங்கே பார்க்க சொல்கிறா? அம்மா, இது ஒரு பொண்ணு மாமா ரூம் வாசல் நிற்குது தானே? ஏய் ஆமாடி. இந்த டைமில் எப்படி உள்ளே வந்தா? அதுவும் அவன் ரூம் வாசலில் என்ன பண்ணுறா இவ? வா போய் பார்க்கலாம்.